அண்ணா நம்ம பழனியப்பா இருக்கார்ல, என்னம்மா அவனுக்கு என் கடனை கொடுக்க போறானா இல்லையாம்மா? அவரு உங்க கடனை என்கிட்ட கொடுத்துட்டாருண்ணே. கொடுத்துட்டானா? அப்பாடா, ஒரு வருஷம் கழிச்சு இப்பயாவது என் கடனை கொடுக்கணுன்ற அறிவு அவனுக்கு வந்துச்சே. கொண்டா ஃபர்ஸ்ட். அந்த காசை நான் வச்சுக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு கடன் தரணும். நீ எடுத்துக்கிட்ட யாருக்கிட்ட மாதிரி தந்தாமா? அவன்கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஒரு வருஷம், இவள்கிட்டேருந்து வாங்குறதுக்கு எத்தனை வருஷம்னு அவனுக்கு தெரியும். கிஃப்டா கொடுத்த சேலை எதுக்கு ஏன் திருப்பி கேக்குற? யாரோ ஒருத்தன் ஆர்டர் கொடுத்து செஞ்சதான், அத கடைக்கார பையன் மாத்தி கொடுத்துட்டானா, அத திருப்பி கேக்குறாங்க கொடுப்பா. நோ 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 நோ, இது எனக்கு ரொம்ப ராசியான சேலை, நான் கொடுக்க மாட்டேன். அட இது மாதிரி உனக்கு அரடஞ்சு வாங்கி தர வச்சுக்க. ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட பிடிக்காம கொடுக்க மாட்டேன். மணி எந்திரிச்சு போ, நான் சொல்றது கேளு போ. மணி போ போ, பாட்டுல போப்பா, திரும்பி பார்க்காத போ போ, கூட்டிட்டு போப்பா. மணி போ. இவ்வளவுதான்மா, இதுதான் உனக்கு. அதனாலதான் சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. நல்ல பேரு வாங்க தாங்க நிறைய நடிக்கணும், கெட்ட பேரு வாங்க ஒரிஜினலா இருந்தாலே போதுங்க. கடவுளே, அடுத்த ஜென்மத்துல இவரே எனக்கு புருஷனா வரணும். கடவுளே, அடுத்த ஜென்மத்திலையும் இவளே எனக்கு பொண்டாட்டியே வரணும். ஆனால் அந்த மாமியார் ஓட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றி விட்டுருங்க. அப்பா படுற கஷ்டம் பெரும்பாலான பெண்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா தன்னோட புருஷன் படுற கஷ்டம் நிறைய பெண்களுக்கு தெரியறதே இல்ல. பாக்கெட்ல ஒரு 500,000 வச்சிருக்கியா? இல்ல ரஜினி. 150? இல்ல ரஜினி. 10 20? இல்ல ரஜினி. 10 காசு 20 காசு அதெல்லாம் தான் இப்ப செல்லாதே. செல்வன்னா மட்டும் அப்படியே லாரி எடுத்து கொட்டுவாரு இவரு. இன்னைக்கு காலையில ஒருத்தவங்களை பார்த்தேன், அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு. அடுத்த ஜென்மத்திலயாச்சும் இப்படி அழகா கியூட்டா பிறக்கணும்னு நினைச்சேன். அப்புறம்தான் புரிஞ்சுது நான் பார்த்தது கண்ணாடின்னு. ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வளராம சொல்லு. ஓ, அத கேக்குறியாப்பா? வளர்ந்துருவோம் தென்றுவோம், புயல் தென்றல் வெங்கலம் வெள்ளி, இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டான்னு பார்த்தான். ஏய், வந்ததுல இருந்து லேகிய வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகியம் விக்கிறனா? நைட்டு ஃபுல்லா விடிய விடிய ரீல்ஸா பார்த்தா கருமம் தூக்கம் வந்து தொலை மாட்டேங்குது. காலையில வேலை செய்யலாம்னு வந்தா தூக்கம் சொக்குது. கடவுளே, ஓனர் கண்ணுல மட்டும் பற்றக்கூடாதுப்பா, இந்த வேலையும் போயிரும். என்னையா தேடுற? 100 ரூபா வச்சிருந்தேன்டி, எங்க விழுந்ததுன்னு தெரியல. நல்லா தேடி பாரு. நல்லா தேடி பார்த்துட்டேன்டி. என் அண்ணம்மா வயது எடுத்திருக்குமோ? அவளை ஏன் சந்தேகப்படுற? அவளாம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டா, என்ன மாதிரி. சரிடி, சும்மா ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறேன். ஓப்பனா கேட்காதயா, அவ வருத்தப்படுவா. ஏமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? சொல்லு சித்தப்பா. நீ ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு 100 ரூபா கிடந்தா எடுத்து வச்சுப்பியா? ஐயோ, நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன் சித்தப்பா. நான் தான் சொன்னேன்ல, அவ என்ன மாதிரி. உடனே செலவு பண்ணிடுவேன், இல்ல மாட்டிப்பல்ல. அப்ப இவ தான்டா எடுத்திருக்கா. நான் ஒன்னும் ரோட்ல எடுக்கல சித்தப்பா, முந்திரி மரத்துல தான் எடுத்தேன். நீ சொன்னது உண்மைதாண்டி, அப்படியே ஒன்ன மாதிரியா இருக்கா. கஷ்டப்பட்டு தூங்குறதுக்குள்ள பாதி ராத்திரி முடிஞ்சிடுது. நல்லா தூக்கம் வர நேரத்துல இடிஞ்சிடுது. இல்ல இது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்ல எல்லாருக்குமே இப்படிதான் இருக்குமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? இருந்தாங்க, அப்ப பேச ஒண்ணுமே இல்ல, எல்லாருமே இருந்தாங்க. இப்ப பேச நிறைய இருக்கு, கேட்கத்தான் யாருமே இல்ல. ஏங்க, யார் இந்த பொண்ணு? ஓ இதுவா, என்னுடைய அத்தை பொண்ணுமா. சின்ன வயசுல நாங்கள் எல்லாம் ஓடி ஆடி ஒன்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்போம். ஓ அப்படியா, அது என்னோட புது நம்பரு. சாக்லேட். டேய், எனக்கு வேணாடா. அம்மா சாப்பிடுங்கம்மா. சாக்லேட்ல கழுதுங்க தான் தின்னும், எனக்கு வேணாம். அம்மா மெதுவா சொல்லுமா, அப்பா சாப்பிட்டுக்கிறாரு. செல்லம், நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பேன். அப்படியா? சரி, அங்கிளுக்கு ஏபிசிடி சொல்லுங்க பாப்போம். ஏபிசிடி உங்க அப்பன் தாடி. போதும்பா. டேய், எள்ளு கோலையில என்னடா பண்றீங்க? எலி பிடிக்க வந்தவனரே. உனக்கு எறும்பே பிடிக்க தெரியாது, நீ எலி பிடிக்க போறியா? வெள்ளவாடா. குதிரைக்கு கொள்ளு கேக்குதான், கோழிக்கு எள்ளு கேக்குதான். நம்ம வந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? அந்த ஓணம் மட்டும்